Hi, this is Shiva. Welcome back to Unbroken Bond Chemistry channel. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா how to remember 20 amino acid structures in biomolecule chapter. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு சில பேசிக்ஸ் பார்த்தலாம். அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளி we can call it as ப்ரோட்டீன். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா நேச்சராக 300 அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆனால் 20 அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரெசென்ட் இன் ப்ரோட்டீன். ஓகேவா? பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அமீன் குரூப் வந்து அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும் NH2 குரூப் attached with CH and carboxylic acid group ஒரு சைட் செயின் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். சரி, ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் மீத்தேன் ஸ்ட்ரக்சர் என்னது CH4 இல்லையா? ஸோ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன் வந்துருக்கு ஒரு கார்பன் சுற்றி. ஸோ அதே போல் ஐ கேன் ரைட். ஸோ 1 2 3 4 ஓகேவா? இங்கே வந்து ஹெச்னு போட அதுக்கு பேர் என்னது மீத்தேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மீத்தேனில் கூடிய ஒரு ஹெச்சுக்கு பதிலாக அப்போ 3 ஆயிருமா? ஸோ என்ன ஆட் பண்ணுறேன், கார்பாக்சிலிக் ஆசிட் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னொரு ஹெச்சுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா NH2 குரூப் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னொரு ஹெச்சுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா அல்கைல் குரூப் ஆட் பண்ணுறேன். இன்னொரு ஹெச் நான் அப்படியே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் மீத்தேன் வந்து. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மீத்தேனில் என்ன குரூப் ஆட் பண்ணுறோம், கார்பாக்சிலிக் குரூப் ஆட் பண்ணியிருக்கோம், அமினோ குரூப் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று அல்கைல் குரூப். ஸோ அல்கைல் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். என்னென்னு பார்த்தோன்னா ஆல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா அதுக்கு பேர் அல்கைல். ஓகேங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் CH4 அதில் ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா CH3 தட் இஸ் கால்டு மெத்தில். அந்த மாதிரி ஆல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் போனால் தட் இஸ் கால்டு வாட் ஹியர், அல்கைல் இல்லையா? இப்போது நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். இந்த அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். அதாவது அமினோ குரூப் இப்படியும் போட்டுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது எப்படி எழுதலாம்னு பார்த்தோன்னா அயானிக் ஃபார்மாகவும் எழுதலாம். ஸோ அயானிக் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா லைக் இங்கே NH3 ப்ளஸ் பாண்ட் CH பாண்ட் COO மைனஸ் அண்ட் என்னென்னு பார்த்தோம்னா R இப்படி எழுதலாம். அதாவது இங்கே ஒரு ஹெச்சை என்ன பண்ணியிருக்கேன், இல்லாமல் எழுதியிருக்கேன், இங்கே ஒரு ஹெச்சை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா அயானிக் ஃபார்ம். ஸோ நான் என்ன ஃபார்மில் எழுதுறேன்னா இந்த ஃபார்மில் எழுதுறேன். ஓகேவா? அயானிக் ஃபார்ம் எழுதினாலும் கரெக்டாக தான், இந்த ஃபார்மில் எழுதினாலும் கரெக்டாக தான். ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். சேம் எது மாறப்போகிறது இல்லைன்னா இந்த அமீன் குரூப்பும் இந்த COOH குரூப்பும் மாறப்போகிறது இல்லை. ஸோ அது வந்து காமன் ஃபார் ஆல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன்னு பார்த்தோன்னா NH2 பாண்ட் CH COOH. ஓகேங்களா? ஸோ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா இது எது மட்டும் தான் வேரி ஆகும், இந்த அல்கைல் குரூப் மட்டும் தான் வேரி ஆக போகுது இல்லையா? ஸோ நான் என்ன ஆட் பண்ணுறேன் அதுக்கு பதிலானா ஐம் ஆடிங் இந்த ஆருக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணுறேன், ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன், ஒரு ஹைட்ரஜன். அப்படி ஆட் பண்ணால் அதுக்கு பேர் என்னதுங்க, கிளைசின். புரிஞ்சா? அதே போல் அலனின் பாருங்கள், சேம் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோ. NH2 CH COOH. ஓகேங்களா? ஸோ இதில் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா லைக் இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஐம் ஆடிங் CH3. புரியுதா? இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஆட் பண்ணுறேன், CH3 ஆட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது இங்கே அலனின். சேம் ஸ்ட்ரக்சர் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். NH2 ரிப்பீட் பண்ணிட்டு NH2 CH COOH வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இங்கே என்ன இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா? இங்கே என்ன இருக்குது, 3 ஹைட்ரஜன். CH3 எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது 2 ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். அந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஐம் ஆடிங் என்னது 2 more மெத்தில் குரூப். அதுக்கு பேர் என்னது இங்கே வேலின். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் லைக் வேலின். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே என்ன பண்ணுறோம், ரிப்பீட் பண்ணுறோம். ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். என்னென்னு பார்க்கலாம். இங்கே என்ன போடுறோம், CH போட்டிங்க இல்லையா? இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா we are adding one more CH2 குரூப் உள்ள ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆட் பண்ணுறோன்னா ஒரு CH2 குரூப்பை ஆட் பண்ணிவிட்டு மற்றது அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதாக, இது அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். ஸோ CH ஒரு மெத்தில் குரூப் அண்ட் அனதர் மெத்தில் குரூப். அப்போ இவர் பேர் என்னது, லியூசின். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி. இந்த பேசிக் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது, இந்த இங்கே என்ன இருக்குது, CH2 இருக்கா, இங்கே என்ன இருக்குது, CH3 இருக்கா. இந்த CH3யை வந்து என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா? இந்த இடத்துக்கு. ஓகேவா? அதாவது எதுக்குன்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த CH3யை மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இந்த கார்பன்லையும் இந்த மெத்தில் இங்கேயும் கொண்டு போயிருங்க. வேலை முடிஞ்சு. ஸோ எழுதும்போது புரியும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ CH2 வந்து நான் CH எழுதியிருக்கேன். அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக அந்த கீழே கூடிய மெத்தில் குரூப்பை நான் மேலே கொண்டு போயிருக்கேன். சரிங்களா? அதே போல் இங்கே 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு இல்லையா? அதை என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே CH இருக்குது. அப்போ இது என்னவா மாறும், CH2 மாறுமா? ஓகேவா? அண்ட் கீழே என்ன இருக்குது, CH3 இருக்குது. புரியுதா? ஸோ இதுக்கு பேர் என்ன, ஐசோலியூசின். ஓகேவா? அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் பேர் என்னன்னு பார்த்தோன்னா செரின் ஆர் செரைன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜஸ்ட் லைக் அலனின். இந்த அலனின் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குல்லையே, ரிப்பீட் அப்படியே பண்ணிக்க வேண்டியதான். இங்கே இருக்கக்கூடிய CH3க்கு பதிலாக என்ன ஆட் பண்ணுறேன்னா லைக் இந்த CH3 வந்து இப்படி எழுதிக்கலாமா, CH2H எழுதிக்கலாமா? இதில் கூடிய ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆட் பண்ணிக்கலாம், OH ஆட் பண்ணால் தட் இஸ் கால்டு செரின். ஓகே,
நெக்ஸ்ட் செவன்த் அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் பேர் என்னன்னு பார்த்தோன்னா த்ரியோனைன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஜஸ்ட் லைக் சிரைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இந்த சிரைனில் இருக்கக்கூடிய இந்த CH2 இருக்கு இல்லையா, இந்த CH2ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் தூக்கிடு, அப்போ என்ன வரும்? CH பாண்ட் H இருக்குமா? ஸோ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீ என்ன ஆட் பண்ணுற? மெத்தில் குரூப் ஆட் பண்ணுற, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கிறேன்? CH இந்த 2க்கு பதிலாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? இங்கே CH3 ஆட் பண்ணி அப்படியே இந்த OH ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் லைக் செரின். ஓகேவா? அப்போ இவரோட பேர் என்னது? இங்கே த்ரியோனைன். ஓகேவா? 8th அமினோ ஆசிட் ரொம்ப ஈஸி, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜஸ்ட் லைக் செரின். ஓகேவா? இந்த சேம் ஸ்ட்ரக்சர் அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். இந்த சேஞ்சஸ் வந்து இதுக்கு எங்கே வரும்னு பார்த்தா இந்த OH கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? SH குரூப் வந்து ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ எப்படி எழுதலாம்? இங்கே அப்படியே CH2 இந்த OH கூட we are writing SH. புரியுதா? அப்போது 8 ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதியாச்சு இப்போ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெத்தியோனைன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா அதுவும் ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் லைக் சிஸ்டைன் மாதிரியே தான். இந்த சிஸ்டைனில் வந்து இப்போ என்ன இருக்குது? இங்கே CH2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிஸ்டைனில் வந்து we are introducing 2 CH2 குரூப் உள்ள ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மெத்தியோனைன் வந்து கிடைச்சிரும். சேம் அதே தான், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே CH2 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாண்ட். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா இந்த ஒன் மோர் CH2 வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு ஏற்கனவே இந்த CH2 வந்து இதில் இருக்கிறது. ஓகேவா? இந்த CH2 இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு CH2 வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? எஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே H இருக்கா? அப்போ H கூட CH2 ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? CH3 ஆயிருமா? பாண்ட் CH3. இவரோட பேர் என்னது? மெத்தியோனைன். புரியுதா? லைக் அலனின். அதே தான், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது? கீழே CH3 இருக்கு இல்லையா? இதில் கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக we are adding acid. ஓகேவா? we are adding acid. ஓகேவா? நான் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டேன். இங்கே என்ன ஆட் பண்ணுறேன்? CH3 will become CH2. ஓகேவா? இந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறேன்? ஆசிட் ஆட் பண்ணுறேன். அது பேர் என்னது? அஸ்பார்டிக் ஆசிட். புரியுதா? ஸோ அதே போல் நெக்ஸ்ட் என்னது? குளுட்டாமிக் ஆசிட். 11th அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இங்கே வந்து என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஒன் மோர் மெத்தில் குரூப் ஆட் பண்ண முடிஞ்சு. அஸ்பார்டிக் ஆசிட்டில் ஏற்கனவே என்ன இருக்குது? ஒரு CH2 இருக்கு இல்லையா? ஸோ we are adding ஒன் மோர் CH2 குரூப் இன்சைட், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன இருக்குது? CH2. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே COOH வந்து இருக்குது. we are adding ஒன் மோர் CH2 குரூப். புரித பேசுறது ஆட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? இங்கே குளுட்டாமிக் ஆசிட், ஸ்பார்ஜின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஜஸ்ட் லைக் அப்படியே அந்த அஸ்பார்டிக் ஆசிட் அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த ஆசிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? அமைடு குரூப் ஆட் பண்ணுறோம். ஸோ அமைடோட ஜென்ரல் ஃபார்மில் என்னது? RCONH2 இல்லையா? ஸோ இந்த குரூப்பை நம்ம ஆட் பண்ணுறோம் இங்கே. புரியுதா? ஸோ அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். இங்கே CH2 ஆட் பண்ணிவிட்டு ஸோ we can write what அப்படின்னு பார்த்தோன்னா என்னது? C டபுள் பாண்ட் ONH2, அவ்வளோதான். 13th குளுட்டமிக் அமினோ ஆசிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் லைக் குளுட்டாமிக் ஆசிட். ஸோ குளுட்டாமிக் ஆசிட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இல்லையா? இது அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியதான். என்னது? இங்கே COOHக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? இந்த அமைடு குரூப் ஆட் பண்ண முடிஞ்சு. ஸோ சேம் லைக் குளுட்டாமிக் ஆசிட் அப்படி எழுத வேண்டியதான். என்ன வரும்? இங்கே CH2. அதே போல் இங்கே என்ன வரும்? CH2. ஓகேங்களா? இந்த ஆசிட் போல we are writing அமைடு. ஓகேவா? C டபுள் பாண்ட் O இங்கே என்ன வரும்? NH2. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு we have to include 4 டைம் மெத்தில் குரூப். ஓகேவா? 4 டைம் CH2 குரூப். என்னென்னு பார்த்தோன்னா இங்கே CH2 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 CH2. புரியுதா? 4 டைம் வந்து we have to repeat. ஓகேவா? அட் தி எண்டில் வந்து என்ன ஆட் பண்ணுறோம்னா எகெயின் அமீன் குரூப் வந்து ஆட் பண்ணும். என்ன ஆட் பண்ணும்? அமீன் குரூப். ஸோ இதுக்கு பேர் என்னது? லைசின். 15th அமினோ ஆசிட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப ஈஸி தான். we have to repeat சேம் ஃபார்மேட். இதில் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணும்? CH2 குரூப்பை 3 டைம் ரிப்பீட் பண்ணும். எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணும்? 3 டைம். இங்கே 4 டைம், இங்கே 3 டைம். ஓகேவா? CH2 CH2 CH2. ஓகேங்களா? 3 டைம்ஸ் CH2வை ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா இங்கே வந்து NH சிங்கிள் பாண்ட் C. ஓகேவா? டபுள் பாண்ட் NH சிங்கிள் பாண்ட் NH2, அவ்வளோதான். புரியுதா? என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? NH சிங்கிள் பாண்ட் C NH2 அண்ட் NH டபுள் பாண்ட். இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க அர்ஜுனுக்கு. இப்போ 16th அமினோ ஆசிட் நேம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் லைக் அலனின். அதே தான். ஸோ அலனினில் வந்து என்ன போடுவோம்? இங்கே CH3 போடுவோமா? இந்த CH3 இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக அப்போ CH3 will become CH2. அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக we are adding phenyl group, அதாவது பென்சின் குரூப் ஆட் பண்ண முடிஞ்சு. என்ன ஆட் பண்ணுறோம்? phenyl group. ஸோ the name of the compound is whatனா phenyl alanine. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தைரோசின். ஸோ தைரோசின் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதுவும் ரொம்ப ஈஸி. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணு. இந்த அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணுங்கள். CH2
இங்கே வந்து பார்த்தோம்னா என்ன ஆட் பண்ணுறோம், இந்த ஃபினைல் குரூப் அப்படியே இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? கூட என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தா இதுக்கு OH ஆட் பண்ண முடிஞ்சு. என்ன ஆட் பண்ணுற? OH. ஸோ இதுக்கு பேர் என்னது? தைரோசின். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? தைரோசின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புரோலின். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரொம்ப ஈஸி தான். இந்த NH2 பதிலாக we can write only வாட்னா என்னது? NH. ஓகேவா? NH, இந்த CH, இங்கே வந்து பார்க்கும்போது COOH. இது கூட நீ எத்தனை டைம் CH2 ஆட் பண்ணுறேன்னா 3 டைம்ஸ் வந்து CH2 வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு CH2, அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு CH2, அதாவது இந்த NH2 இருந்துச்சு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் வந்து என்னவா மாறும்? ஒரு பாண்டாக மாறி இருக்கும் CH2. நெக்ஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்து வந்து பார்க்கும்போது அட்டாச்டு வித் CH2. புரியுதா பேசுறது? அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து புரோலின் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹவு டு ரைட் தி புரோலின்? இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர், ஜஸ்ட் லைக் திஸ். எப்படின்னு பார்த்தோம்னா NH2க்கு பதிலாக NHன்னு போட்டுக்கோங்க. இங்கே CH, இங்கே வந்து COOH அப்படின்னு போட்டு ஒரு 5 சைக்ளிக் மாதிரி. ஓகேவா? 5 கார்னர் சைக்ளிக் மாதிரி போட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா புரோலின். அப்போது இந்த கார்னரில் இந்த 1 2 3 இந்த 3 கார்னரில் என்ன இருக்குது? CH2 குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் 19th அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் நேம் வந்து ஹிஸ்டிடின். 20th அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் பேர் என்னன்னு பார்த்தோன்னா ட்ரிப்டோஃபான். இது ரெண்டு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு நம்ம அலனின் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அலனின் நம்ம என்ன எழுதுவோம்? இங்கே CH3 போடுவோமா? ஸோ அதே போல தான் இங்கே என்ன பாண்ட், இங்கே வந்து CH3க்கு பதிலாக we are writing CH2. ஓகேவா? அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீ என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணிக்கோ? ஆட் பண்ணிக்கோ. சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? இந்த மாதிரி சைக்ளிக் 5 கார்னர் வர மாதிரி ஆட் பண்ண முடிஞ்சு. ஸோ ஒரு ரெண்டில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா NHம், இன்னொரு ரெண்டில் என்ன ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா NHம் வந்து we have to write. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இது வந்து பார்க்கும்போது லோன் பேர் எலக்ட்ரான். இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ட்ரிப்டோஃபானும் அது கிட்டத்தட்ட அதே போல தான். அலனின் இங்கே CH3க்கு பதிலாக we are writing CH2. ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணணும்னா ஒரு பென்சின் ரிங்கும் ஒரு 5 பென்டாசைக்ளிக் கார்பனையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்படி எழுதணும்னு பார்த்தோன்னா லைக் திஸ். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். புரியுதா? ஆட் பண்ண முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அதே போல் 1 2 3 இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணும்? NH ஆட் பண்ணால் முடிஞ்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.